கிருஷ்ணா முகுந்தா முராரி இப்படியெல்லாம் பாட்டு வந்துக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் திடீர்னு ஒரு ட்விஸ்ட்டு. தேச ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி, குதம்பாய் காசு முன் செல்லாதடி, ஈசனும் ஈசனார் பூசையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலே, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோனே இப்படின்னு ஒரு பாட்டு வந்து தமிழ்நாட்டையே அதிர்ச்சியோட பார்க்க வச்சுது. 1952 தமிழ் சினிமாவினுடைய ஒரு திருப்பு முனை அப்படின்னு அந்த படத்தை சொல்லலாம். அதுதான் பராசக்தி. பராசக்தினா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த பராசக்தி இல்லை, பராசக்தி ஹீரோடான்னு சொல்லக்கூடிய சிவாஜி கணேசன் நடித்து கலைஞர் கருணாநிதி திரைக்கதை வசனம் எழுதி வந்த ஒரிஜினல் பராசக்தி. தமிழ் சினிமாவில் இதுதான் இலக்கணம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த எல்லா இலக்கணங்களையும் அடித்து உடச்சி தூக்கி போட்டு ஒரு புது இலக்கணத்தை தமிழ் சினிமாவுக்கு உருவாக்கி கொடுத்தது பராசக்தி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எப்படி இந்த ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்தி வந்த பராசக்திக்கு ஃபேக் ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ், திட்டமிட்டு இதுக்கு எதிரான ப்ராபகண்டா இதெல்லாம் நடக்குதோ, இதை விட பல மடங்கு அதிகமான ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த ஒரிஜினல் பராசக்திக்கு வந்துச்சு. இந்த படம் ரொம்ப மோசமாக எடுக்கப்பட்ட படம். தமிழில் இப்படி ஒரு மோசமான படம் வந்தது கிடையாது. இந்த படம் கடவுளை இழிவுபடுத்தக்கூடிய படம், மதத்தை இழிவுபடுத்தக்கூடிய படம், பக்தர்களை இழிவுபடுத்தக்கூடிய படம். இந்த படம் வந்தால் ஒரு புரட்சி உருவாயிடும், இந்த படம் வந்தால் நாட்டையே உடைச்சிரும் அப்படின்லாம் சொல்லி இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சென்சார் போர்டுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் அத்தனை கடிதங்கள், அத்தனை அறிக்கைகள் குவிஞ்சிச்சு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்தை கொண்டாடி தீர்த்தாங்க. பராசக்தி படம் தடை செய்யப்பட்டு விடும் அப்படின்ற பேச்சு தமிழ்நாடு முழுக்க எழ ஆரம்பிச்சு, அந்த படம் தடை செய்யறதுக்கு முன்னாடி அந்த படத்தை போய் நம்ம பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் தியேட்டர்கள் முன்னாடி குவிய ஆரம்பித்தாங்க. மக்கள் அந்த படத்தை கொண்டாடி, நீங்கள் தடை செஞ்சாலும் செய்யாட்டாலும் அதுக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்து இந்த படத்தை வெற்றியடைய செய்வோம் அப்படின்னு பெரும் அளவில் கொண்டாடின படம் பராசக்தி. அப்படி என்ன இருக்குது அந்த படத்துலன்னு கேட்டால் எல்லா விதமான கட்டுடைப்புகளும் அந்த படத்தில் செய்யப்பட்டிருக்கு. இந்த படத்தில் பேசப்பட்ட அரசியல், இந்த படத்துக்கு வந்த எதிர்ப்புகள், இதெல்லாம் பற்றி பார்த்தோம்னா பேராசிரியர் MSS பாண்டியன் பராசக்தி லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் ஏ DMK ஃபிலிம் அப்படிங்கிற பேரில் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லியில் ஒரு முக்கியமான கட்டுரையை எழுதியிருந்தார். அது இல்லாமல் இன்னைக்கு பராசக்தி தடை அப்படிங்கிற பேர்லேயே ஒரு புத்தகமே வெளிவந்திருக்கு. அந்த படத்தில் அப்படி என்ன அரசியல் பேசப்பட்டுச்சு, என்ன மாதிரியான எதிர்ப்புகள் அந்த படத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் குறித்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த படத்தில் 4 முக்கியமான கேரக்டர், 4 பேருமே பார்த்தோம்னா உடன் பிறந்தவர்கள். அதில் 3 அண்ணன் ஒரு தங்கை, குணசேகரன், ஞானசேகரன், சந்திரசேகரன் சொல்லக்கூடிய 3 அண்ணன்கள், கல்யாணி அப்படிங்கிற ஒரு தங்கை. இதில் கல்யாணியும் அவங்களுடைய அப்பாவும் மட்டும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருப்பாங்க. 3 அண்ணன்களும் பார்த்தோம்னா வேலைக்காக பர்மாவுக்கு போய் அங்கே இருந்திருப்பாங்க. ஸோ இந்த படம் எந்த காலகட்டத்தில் நடக்கிறதா காட்டுறாங்க அப்படின்னா, 2ஆம் உலக போர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலத்தில், குறிப்பாக 1942 சமயங்களில் இந்த படம் வந்து நடக்கிறதா காட்டப்படுது. அப்போ அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்யாணி அவங்களுக்கு வந்து திருமணம் ஏற்பாடு பண்ணப்படுது. அதுக்காக அந்த 3 சகோதரர்களும் வந்து அழைக்கப்படுறாங்க. அவங்க வரணும்னு நினைக்கும் போது 2ஆம் உலகப் போர் வந்து தீவிரமடையுது. அந்த நேரத்தில் கப்பல்கள் போக்குவரத்து வந்து பெரும்பாலும் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா 3 பேரில் ஒரு டிக்கெட் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு டிக்கெட்டில் பார்த்தோம்னா குணசேகரன், அதாவது சிவாஜி கணேசன் கேரக்டர், அவரை மட்டும் அனுப்பிச்சி விட்றாங்க கையில் நகை பணம்லாம் கொடுத்து. அவர் அந்த கப்பலில் ஏறி வரும்போதே பார்த்தோம்னா இடையிலேயே வந்து அந்த போர் தீவிரமாகி அந்த கப்பல் வந்து இடையிலேயே வந்து நிறுத்தப்படுது. அப்போ இடம் மாறி மாறி ஒரு கட்டத்தில் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் பல மாதங்கள் கழித்து தான் வந்து சிவாஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு, மெட்ராஸுக்கு வரார். அதுக்குள்ளே அந்த திருமணம் அப்படிங்கிறது நடந்து முடியுது. இதுக்கிடையில் பார்த்தோம்னா பர்மாவிலேருந்து ஞானசேகரன், சந்திரசேகரன் இவங்களும் வந்து பார்த்தோம்னா இடம்பெயர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அவங்களும் வர வழியில் குண்டு வெடிப்பு, தாக்குதல்கள் இந்த மாதிரியான இதில் இடம் மாறி தொலைஞ்சு போயிடுறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் பார்த்தோம்னா ஒரு பாலியல் தொழிலாளிகிட்ட அவருடைய பணம், நகை இதெல்லாம் பறி கொடுத்துட்றாரு. அப்போ இங்கேருந்து தான் அந்த படத்தினுடைய அந்த கோர் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஒரு பிச்சைக்காரர் மாதிரி நிற்கக்கூடிய சிவாஜி கணேசன் அடுத்தடுத்து இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை சந்திக்கிறார்,
அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுகிறார் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு காட்சியிலையுமே வந்து அரசியல் நிறைந்த வசனங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த படத்தை வந்து சென்சார் கட்லேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காகவே இந்த படத்தில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த படத்தினுடைய நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தோம்னா 1942 நடக்கிறதாக வந்து காட்டியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நடக்கிற ஆட்சியை பற்றியோ இப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய சூழலை பற்றியோ நாங்கள் பேசலை, பிரிட்டிஷ்கார ஆட்சியில் நடந்த கொடுமைகளை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையோட உண்மையிலேயே நிகழ்காலத்தில் நடந்த விஷயங்களை தான் அந்த படம் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு பெரிய அரசியல் பிரச்சாரமாக இந்த படத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதிலும் குறிப்பாக சிவாஜி கணேசன் பேசுகிற பல வசனங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு மனநிலை சரியில்லாதவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து பேசுகிற மாதிரி சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பேசக்கூடிய அந்த சீரியஸான அரசியல் வசனங்கள்லாம் வந்து அவர் மனநிலை சரியில்லாதவர் அப்படிங்கிறதுனால அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் கட்டிலிருந்து காரணங்களை சொல்லி சென்சார் விழாமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இன்டெலிஜென்ட்டாக இந்த கேரக்டர்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படம் சென்சார்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அன்னைக்கு சண்டே அப்சர்வர் பாலசுப்ரமணியம் அவர் வந்து முக்கியமான காரணமாக இருந்தார் அப்படின்னு எம்எஸ்எஸ் பாண்டியன் வந்து குறிப்பிடுறார். அவர் திராவிட இயக்கத்தினுடைய ஆதரவாளராக இருந்ததுனால இந்த படம் வந்து சென்சாரை தாண்டி வர முடிஞ்சது, இல்லைனா இந்த படம் அப்போவே தடை செய்யப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவர் ஒரு திராவிட இயக்க ஆதரவு சிந்தனையாளர் அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து சென்சார் போர்டை தாண்டி வர முடிஞ்சுது. இல்லைன்னா அந்த படம் வந்து சென்சார்லேயே வந்து தடைபட்டிருக்கலாம். இல்லை இந்த தங்கை கல்யாணி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து திருமணமாகி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க வந்து பையனா பொண்ணா அப்படின்னு டிஸ்கஷன் வரும். அதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பையனா பிறந்தா பேர் வந்து பன்னீர்செல்வம் அப்படின்னு வைக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணா பிறந்தா நாகம்மாள் அப்படின்னு வைக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் மிக்க பெயர்கள். பன்னீர்செல்வம் அப்படிங்கிறது நீதி கட்சியில் ரொம்ப முக்கியமாக இருந்த ஒரு லீடர். நாகம்மாள் அப்படிங்கிறவங்க பெரியாரினுடைய மனைவி. இந்த மாதிரி பல குறியீடுகள் இந்த படத்தில் இருக்கும். அடுத்ததாக வீட்டை இழந்து கடனோட யாருமே இல்லாத சிங்கிள் மதராக மாறுற கல்யாணி, அவங்கள வந்து நீங்கள் ஒரு இட்லி கடை போட்டு பொழைச்சிக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு அக்கா. இப்படி அன்னைக்கு சூழலில் இருக்கக்கூடிய வறுமை பல இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். குறிப்பாக சிவாஜி கணேசன் வந்து அந்த எல்லா பணத்தையும் நகையும் இழந்துட்டு சாப்பாட்டுக்காகவும் தங்க இடம் இல்லாமலும் சுற்றி திரிகிற பல காட்சிகள் இருக்கும். அதில் குறிப்பாக பார்த்தோம்னா அவர் வந்து போயிட்டு நைட்டில் போயிட்டு ரோட்டில் படுத்து தூங்கும் போது கூட அங்கே வந்து போலீஸ்காரங்க வந்து அங்கே தூங்க விடாமல் அவரை அடிப்பாங்க, விரட்டுவாங்க. அப்போ அந்த போலீஸ்காரரை பார்த்து மாடு செஞ்ச புண்ணியம் கூட இந்த மனுஷன் செய்யலையா அப்படின்னு சிவாஜி கணேசன் கேட்பார். மெட்ராஸில் மனுஷன் கூட மிருகமாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரரை பார்த்து உங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, முதுகெலும்பு உடைய மூட்டை வண்டி இழுக்கிறானே, குதிரைக்கு பதிலாக நரம்பு தெறிக்க தெறிக்க ரிக்ஷா இழுத்து கூனி போயிருக்கிறானே, நாயை போல சுருண்டு நடபாதையில் தூங்குறானே, அந்த நல்லவனை நாதியற்றவனை 4 கால் பிராணியாய் ஆக்கப்பட்ட மனிதனை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்களை நோக்கி பல விமர்சனங்கள் அந்த படத்தில் எழுப்பப்பட்டிருக்கும். அதே மாதிரி பசின்னு சொல்லிட்டு சரி தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்னு தண்ணி டேப்பு திறந்தா அதில் கார்பரேஷன் தண்ணி டேப்பில் தண்ணியும் வராது, சோறுன்னு கேட்டால் எங்கேயுமே சாப்பிட கிடைக்காது. இப்படியெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த வறுமை சூழல் அப்படிங்கிறது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் அண்ணாதுரை அறிவித்த அந்த தேர்தல் வாக்குறுதியை வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியும். அண்ணாதுரையினுடைய மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது வந்து ரூபாய்க்கு 3 படி அரிசி நாங்கள் வந்தால் தருவோம் அப்படிங்கிற வாக்குறுதி தான். ஸோ அன்னைக்கு இருந்த பஞ்சம், வறுமை இதையெல்லாம் அந்த படத்தில் காட்சிப்படுத்தி அதை ஒரு மனநிலை சரியில்லாதவரின் பார்வையிலிருந்து விமர்சிக்கிற மாதிரி காட்சிப்படுத்தி அன்றைய காங்கிரஸ் அரசாங்கத்தை நேரடியாக பல இடங்களில் தாக்கியிருப்பாங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் கடவுள் மறுப்பு அரசியல், வடமாநில எதிர்ப்பு அரசியல், இப்படி பல அரசியல் அந்த படத்தில் திமுகவின் அரசியல் அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கும். குறிப்பாக இந்த வடமாநிலத்தை சேர்ந்த அந்த சேட்டு வணிகர்கள் அவங்க எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான காட்சிகள் இருக்கும். அகதி முகாமில் போயிட்டு தங்க போகும்போது கூட தமிழர்களுக்கு பதிலாக டெல்லிக்காரன் அப்படின்னு சொன்னால் ஓகே டெல்லிக்காரனா நீ உள்ளே போகலாம், தமிழா நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான காட்சிகள்லாம் அந்த படத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பராசக்தி கோயிலை பார்த்து சிவாஜி கணேசன் பேசுவாப்புல, பராசக்தி உன் மகனுடைய நிலையை பார், அவனுக்கு உண்ண சோறு இல்லை, உடுக்க மாற்று துணி இல்லை, உறங்குவதற்கு ஒரு இடம் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பராசக்தியை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு வாழைப்பழம் விற்கிற ஒரு பெண்மணி வந்து அந்த சைடு வருவாங்க. பசியில் என்ன பண்ணுவார்னா அந்த பெண்மணிக்கிட்டு இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்து சிவாஜி வந்து சாப்பிட்ருவாப்புல. உடனே அந்த விற்கிற அந்த பெண் ஓடியாந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாவி பயல இப்படி வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றிய, உன்னெல்லாம் அந்த தெய்வம் தாண்டா கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு பதில் பார்த்தோம்னா, அவர் தான் கேட்கலையேம்மா என் வேதனை குரலை,
அவர் மனசு தான் கல்லா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறுப்பு வசனங்கள்லாம் அங்கங்கே படத்தில் வந்து எக்கச்சக்கமாக வரும். அந்த சமயத்தில் தான் இந்த பாட்டும் கூட வரும். தேச ஞானம் கல்வி ஈசன் பூசையெல்லாம் காசு முன் செல்லாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அந்த பாட்டெலாம் வச்சுருப்பாங்க. ஈசனாக இருக்கலாம், ஈசனார் பூசையாக இருக்கலாம், தேசத்தில் எல்லாமே காசுக்கு பின்னாடி தான் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நெத்தியில் பட்டையோட தன்னை பக்திமான் அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு சுற்றின்னு இருக்கக்கூடிய நாராயண பிள்ளைவாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தோம்னா பிளாக்கில் மூட்டை மூட்டையாக நூல் அரிசியெல்லாம் விற்று பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக காட்டுவாங்க. அந்த சமயத்தில் வறுமையில் பார்த்தோம்னா அந்த கல்யாணி வந்து இந்த நாராயண பிள்ளைவாளுடைய வீட்டில் வேலைக்கு சேருவாங்க. அந்த நாராயண பிள்ளைவாள் பார்த்தோம்னா அவங்க மனைவியை வந்து கிருஷ்ணலீலா படத்துக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு கல்யாணிக்கிட்ட தவறாக நடத்துக்க முயற்சி பண்ணுவார். அப்போ அவங்க மனைவி வந்து உள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டு என்னை கிருஷ்ணலீலா படத்துக்கு அனுப்பிட்டு நீங்கள் நாராயண லீலா நடத்த பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு உன்ன மாதிரியே வந்து நானும் ஒரு ஆம்பளை கையை பிடிச்சிட்டு போனால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரியான வசனங்கள்லாம் அந்த காலத்தில் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாத வசனங்கள். 1952 ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பார்த்து கணவனை பார்த்து உன்ன மாதிரி நீ இப்போ ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுக்கிறல்ல, உன்ன மாதிரி நான் ஒரு ஆம்பளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்ததாக இந்த சிங்கிள் மதராக இருக்கக்கூடிய கல்யாணி அவங்களுக்கு வந்து பல இடங்களில் அவங்கள வந்து அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துறதுக்கு தொடர் முயற்சிகளை வந்து பல பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய ஒரு நபர் செய்வார், அடுத்து பக்திமானாக இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்வார், ஒரு பூசாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் செய்வார். அந்த பூசாரி வந்து கோயிலுக்குள்ளே வச்சு கல்யாணிக்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணுவாப்புல. அப்போ அந்த கோயிலில் இருக்க தூங்கிக்கிட்டு இருக்க ஒரு நபர் வந்து மணி அடித்து அந்த இடத்துல கல்யாணியை காப்பாற்றுவாப்புல. அப்போ அந்த பூசாரியை பழி வாங்குறதுக்காக சிவாஜி கணேசன் கேரக்டர் வந்து சிலைக்கு பின்னாடி மறைஞ்சு நின்று பேசுகிற மாதிரியான ஒரு சீன் வரும். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சீன் இந்த படத்தில். பூசாரி வந்து அங்கே கோயிலுக்கு வரவங்களுக்குலாம் வந்து அவர் வந்து குறி சொல்லிக்கிட்டு இருப்பார். உனக்கு வந்து உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், அப்படி இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு குறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்துட்டு உன் எதிர்காலத்தை உன்னால் கணிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு குரல் வரும். உடனே பூசாரி பார்த்து யார் பேசுனது, அம்பாளா பேசுனது அப்படின்வார். உடனே பின்னாடி இருந்து அம்பாள் எந்த காலத்திலடா பேசினால் டேய் பூசாரி அப்படின்னு குரல் வரும். அது மட்டும் இல்லாமல் டேய் மானங்கெட்டவனே அப்படின்னு சொல்லிட்டு அது பேசாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாய்ஸ் வந்து மியூட் ஆகும். அந்த இடத்துல வெறும் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லுன்னு வாய் அசைகிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்போ ஒரு கடவுள் சிலையை பார்த்து அது வெறும் கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பு அரசியல் அப்படிங்கிறது 1952 பராசக்தியில் வச்சது அப்படிங்கிறது தமிழ்நாட்டையே அதிர்ச்சியோடு பார்க்க வச்ச காட்சி. அதெல்லாம் அது வெறும் கல் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசுவதாக இருந்தால் என் தங்கையோடைய கற்பை நீ சூறையாட முயற்சித்தப்போவே அது வந்து உன்னை வந்து தடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. அடுத்தது அந்த பூசாரியை அடிக்க ஓடும்போது அவர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்து என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாப்புல. உடனே வந்து இப்போ மட்டும் ஏன்டா மனுஷனுடைய உதவியை கேட்குற, உன் தேவியின் கையில் தான் சூலம் இருக்குது, சிவனுடைய வாள் இருக்குது, தடி இருக்குது, எல்லாம் இருக்கும்போது ஏன் பயந்த நேரத்தில் போயிட்டு மனுஷனோட உதவியை கேட்குற அப்படின்லாம் வசனங்கள் வரும். அதோடைய உச்சமாக தான் நீதிமன்றத்தில் சிவாஜி கணேசன் பேசுகிற வசனத்தில் கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில்கள் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக அப்படிங்கிற ஃபேமஸான வசனம்லாம் வரும். அந்த காலகட்டத்தில் அரசியல்வாதியாக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் பேசாமல் நம்மளால் அரசியல்வாதியாக வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு கல்ட்டியே இந்த படம் உருவாக்குச்சுன்னு சொல்லலாம். பல மூட நம்பிக்கைகளை அடித்து உடைச்சிருப்பாங்க. கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாமல் ஆக்கியது யார் குற்றம், விதியின் குற்றமா அல்லது விதியை சொல்லி வயிறு வளர்க்கும் வீணர்களின் குற்றமா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை உடைச்சிருப்பாங்க. இதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த படம் வெளிவந்த உடனேயே பார்த்தோம்னா இந்த படத்தை உடனடியாக தடை செஞ்சே ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ராஜாஜிக்கு வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சியிலிருந்து பல இடங்கள்ல இருந்து வந்து பார்த்தோம்னா மேட்டிமை குரூப்ல இருந்து பார்த்தோம்னா கடிதங்கள் வந்து குவிஞ்சுது. குறிப்பாக அன்னைக்கு பத்திரிகைகள், மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளாக இருந்த பார்ப்பன இதழ்கள்லாம் பார்த்தோம்னா இந்த படத்தை தடை செய்யணும் அப்படின்னு தொடர்ச்சியாக எழுதுனாங்க. இந்த படத்தை பற்றி ரொம்ப மோசமாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் எழுதுனாங்க. அன்னைக்கு முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த பரம்பி லோனப்பன் அப்படிங்கிறவர் ராஜாஜிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் இந்த படத்தை பற்றி என்ன எழுதினாப்புல அப்படின்னா, இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ப்ராப்பகேண்டா படம், இது குறிப்பாக இந்து மதத்தையும்
கோயில்களில் செய்யக்கூடிய பூஜைகளையும் கோயில்களையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வறுமையில் இருக்கிறவங்க கொலை செஞ்சா கூட தப்பு கிடையாதுன்ற ஒரு பிரச்சாரத்தை இந்த படம் பண்ணுது. அதனால இந்த படம் தொடர்ச்சியாக வந்து திரையிடுறதுக்கு அனுமதிக்கப்படணுமா அப்படிங்கிறத குறித்து தமிழ்நாடு அரசு உடனடியாக ரீஎக்ஸாமைன் பண்ணணும் அப்படின்னு கடிதம் எழுதினார். அதே மாதிரி சின்னசாமி அப்படிங்கிற ஒரு பெரு வணிகர், அவர் பார்த்தோம்னா என்ன எழுதினாப்லன்னா, இந்த படத்தில் வந்து பெண்களோட மைண்ட் செட் வந்து ரொம்ப மோசமாக காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆன்மீகத்தை எதிர்த்து இந்த படம் வந்து நாத்திகத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி வந்து சென்சார் போர்டு அலோவ் பண்ணாங்க, இது அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதினார். அதே மாதிரி காமதேனு ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி ஓனர் அவரும் ராஜாஜிக்கு எழுதினார். ஒரு விஷத்தனமான பிரச்சாரம் வந்து மதத்துக்கு எதிராக இந்த படத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த படம் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா திரையிடுறதுக்கு அலோவ் பண்ணா கூட உங்களுடைய கவர்மெண்ட்டை வந்து நான் வந்து ஒரு சிட்டிசனாக என்னை ஃபெயில் ஆக்கிட்டு தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார். படிக்காத பாமர மக்கள்லாம் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா என்ன ஆவாங்க யோசிச்சு பார்க்கவே முடியல அப்படின்லாம் அவர் வந்து ஷாக் ஆகியிருந்தார். இந்த பாமர மக்கள் மத்தியில் நாத்திகம் அப்படிங்கிறது ஒரு இடத்த பிடிச்சிரும் அவங்களுடைய மனசில் போய் அப்படின்னு கொதிச்சிருந்தாப்புல. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெரும்பாலான தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இப்படி எல்லாரும் கடிதங்களை எழுதி தீர்த்தாங்க ராஜாஜிக்கு. பின் நாட்களில் முதலமைச்சராக இருந்த பக்தவ நடத்தின பாரத தேவி அப்படிங்கிற பத்திரிகை திராவிட நாடு பிரச்சனையை வலுப்படுத்துறதுக்காகவே இந்த படம் வெளிவந்திருக்கு, திராவிட நாடு பிரிவினையை வலுப்படுத்துறதுக்காகவே இந்த படம் வெளிவந்திருக்குன்னு எழுதினாங்க. அதே மாதிரி பராசக்தியோட பேரை வச்சுக்கிட்டே பராசக்தியை வீழ்த்தணும், காங்கிரஸ் அரசாங்கத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த படம் வெளிவந்திருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டினாங்க. இந்த படத்தினால பார்த்தோம்னா இந்த நாட்டில் ஒரு ரத்த ஆறு ஓடினா கூட ஆச்சரியப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற லெவலுக்கு அதை எழுதினாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருந்த உமாபதிங்கிறவர் பார்த்தோம்னா பல பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த படத்துக்கு எதிரான ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சார். புராணங்களுக்கும் இதிகாசங்களுக்கும் இழிவுபடுத்துற மாதிரி இந்த படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இன்னொருத்தர் பார்த்தோம்னா இந்த படத்தை வந்து பிப்ரவரி 14, 1953 பிறகு எங்கேயுமே ஸ்கிரீன் பண்ண கூடாது அப்படின்லாம் வந்து டேட் எல்லாம் குறிவிச்சார். அதே மாதிரி ராஜபாளையத்துல இருந்து ஒரு கடிதம், அதுல பார்த்தோம்னா ஒரு வாரம் அல்லது 10 நாள் அதுக்குள்ள இந்த படம் நிறுத்தப்படணும், தடை செய்யப்படணும், இப்படி ஒரு கடிதம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாஜகலேருந்து பேசுவாங்க இல்லைங்களா, ஒரு இந்து பூசாரி வந்து நீங்கள் வந்து ஒரு கோயிலில் ஒரு பெண்ணை இப்படி பண்ணுற மாதிரி காட்டுறீங்களே, இதே ஒரு சர்ச்சிலையோ ஒரு மசூதியிலையோ இப்படி காட்டிட்டு நீங்கள் படம் எடுத்துட முடியுமா அப்படின்னு பாஜக சேர்ந்த எச்ராஜாலாம் பேசுவார் இல்லைங்களா, அதே மாதிரி அன்னைக்கும் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பூசாரி கேரக்டரில் நடித்தவரே ஒரு முஸ்லீமு, இது வேணும்னே இந்துக்களை சதி பண்ணுறதுக்காக, இந்துக்களை இழிவுபடுத்துறதுக்காக செஞ்ச சதி அப்படின்லாம் பரப்பி விட்டுருக்குறாங்க. ஆனால் உண்மையில் அந்த பூசாரி கேரக்டரில் நடித்தவர் வந்து ஒரு இந்து தான். அந்த காலத்திலே ஃபேக் நியூஸு. அதே மாதிரி பத்திரிகைகள், பெரும்பாலான பத்திரிகைகளில் பார்ப்பனர்கள் நடத்தக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா பராசக்தி குறித்தான தொடர் கட்டுரைகள் வந்து வெளிவந்துச்சு. அக்டோபர் 27, 1952 அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆன 10 நாளில் பார்த்தோம்னா இந்த படத்துக்கு எப்படியாவது பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மெட்ராஸ் மாகாணத்தின் அரசாங்கம் வந்து முயற்சியில் இறங்குச்சு. அதில் குறிப்பாக அன்னைக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியாக இருந்த புல்லாரெட்டி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம்னா இந்த படத்தை திருப்பவும் வந்து பார்த்து ஒரு ஆஃபீஸரை நியமித்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, இதில் அப்ஜெக்ஷனான கண்டென்ட்ஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ண சொல்லி ஒரு ஆஃபீஸரை வந்து நியமித்தார். அதே மாதிரி ராஜாஜி அரசாங்கத்திலேருந்து பார்த்தோம்னா சென்சார் போர்டு வந்து இந்த படத்தை மறுபடியும் வந்து ரீஎக்ஸமைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சென்சார் போர்டில் இருந்தும் படத்துக்கு வந்து மறுபடியும் கிளியரன்ஸ் கிடைக்குது. இப்படியே வந்து பார்த்தோம்னா சென்சார் போர்டை கேட்கறது, ஒன்றிய அரசை கேட்கறது, இப்படி இந்த படத்தை பராசக்தி படத்தை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் காங்கிரஸ் கட்சி லெவலில் இருந்தும் அரசாங்க லெவலில் இருந்தும் பல முறை எடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு வந்து இந்த முயற்சி நடந்துக்கிட்டே இருந்தது. கடைசியில் ஒன்றிய அரசு தரப்புலேருந்து 2 சீன் அப்ஜெக்ஷனபிளாக இருக்குது, இதை மட்டும் நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவித்தாங்க. ஆனால் இந்த 6 மாதம் இந்த படம் நிற்குமா நிற்காதா, இருக்குமா, தடை பண்ணுருவாங்களா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு விதமான பேச்சு ஊருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்ததில் இந்த படம் தடை செய்யறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை போய் நம்ம எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட்டமாக போய் இந்த படத்தை பார்த்து மிகப்பெரிய வெற்றியை வந்து பராசக்தி படம் வந்து அடைஞ்சிது. ஸோ இப்படி தான் பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கிற பராசக்தி எப்படி வந்து சென்சார் கட்டு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுதோ, எப்படி வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸை ஃபேஸ் பண்ணுதோ, எப்படி இதுக்கு எதிரான வன்மம் பரப்பப்படுதோ, அதே மாதிரி அதை விட பல மடங்கு அதிகமாக அன்னைக்கு 1952 வெளியான பராசக்திக்கும் நிகழ்ந்துச்சு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த படம் ஒரு அரசியலை பேசக்கூடிய திரைப்படங்களின் தமிழ் சினிமாவின் திருப்பு முனையாக அமைஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதை யாராலும் மறுக்க முடியாது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.